தமிழ் கழுகு. டாஸ்மாக் முறைகேடு வழக்குல அதிகாரிகளை நெருங்குறாங்களா அமலாக்கத்துறை. சீக்கிரமே சென்னையில ஒரு கைது நடவடிக்கை இருக்காம். டாஸ்மாக் துறையில மதுபான ஆலைகளோட தொடர்பு வச்சிருந்ததா கருதப்படுற முன்னாள் அதிகாரிகள் முன்னாள் ஊழியர்கள் கிட்டையும் விசாரணை தொடருதான். முறைகேட்டு புகார்களை அமலாக்கத்துறை விசாரிக்கிற நிலையில முன்னாள் பணியாளர்கள் கிட்ட அவங்களோட இமெயில் விவரங்கள் எடுத்து முழு விசாரணை நடத்திட்டு வர்றாங்களாம். அவங்கள தோண்டி துருவி கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம அவங்க வேலைக்கு சேரும் போது என்ன சொத்து வச்சிருந்தாங்க, இப்ப என்ன சொத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சேமிக்கிறாங்களாம். அதோட அவங்களோட குடும்ப உறவினர்களோட சொத்துகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களாம். இந்த வழக்கு தீவிரமடைஞ்சிருக்கிற நிலையில சென்னையை மையமா கொண்ட ஒரு அதிகாரி சீக்கிரமே தீவிர விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கான். மதுரை பக்கத்துல 4 தனியார் பார்களுக்கும் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்காம்னு விசாரணை போயிட்டு இருக்கான். அண்ணாமலை மாநில தலைவர்ல இருந்து போனதுக்கு அப்புறமா டல் அடிக்குதான் கமலாலயம். செய்தியாளர் சந்திப்பு, சர்ச்சைகள், ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆவணங்கள் வெளியிடுறதுன்னு பரபரப்பா இருந்த கமலாலயம் இப்ப டல் அடிக்குதான். அண்ணாமலை இருந்தப்ப பலர் வந்து அமர்ந்து பிரதமரோட மன் கி பாத் நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. ஆனா அண்ணாமலை போனதுக்கு அப்புறமா வெறும் 6 பேர் தான் பிரதமர் நிகழ்ச்சியை பார்த்திருக்காங்க. இத அண்ணாமலை ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் பாஜகவோட நிலைமையை பத்தி விமர்சிக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இத சில பேர் திட்டமிட்டே பரப்புறதாவும் சொல்லப்படுற நிலையில நயினாரோட தலைமையை நிரூபிக்க போராட வேண்டியிருக்கும்னு சொல்றாங்க. தாவேக்கால எக்கச்சக்க வியூக வகுப்பாளர்கள் இருந்தாலும் புது ரூட் எடுக்கிறாரா தாவேக்க பொருளாளர். விஜய் அதிமுக அணிக்கு போவார்னு பெருசா எதிர்பார்த்த நிலையில அது சாத்தியப்படலன்னு சொல்லப்படுது. இப்பயும் ஒன்னும் ஆகல. அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெற டெல்லி தரப்பு அணுகும் முயற்சியில இறங்கி இருக்கான். இந்த நிலையில தாவேக்க பொருளாளர் வெங்கட்ராமன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்க தாவேக்க திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நேரத்துல தான் பூத் கமிட்டி கருத்தரங்குல பேசின விஜய், தமிழக வெற்றி கழகம் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது, சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்ல, அதே நேரத்துல நல்லது நடக்குதுன்னா எந்த எல்லைக்கும் போக தயார்னு சொன்னது கவனம் பெற்றிருக்கு. இதனால மக்களுக்கு ஏதேனும் நல்லது நடக்கும் என்றால் எந்த எல்லைக்கும் செல்ல நாங்கள் தயங்க மாட்டோம்னு சொல்லி இருக்காரு. ஆனா தாவேக்க பொருளாளரோட நகர்வுகள் விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிற குழப்பம் தாவேக்கவினர் நடுவில் எழுந்திருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு.